வெல்கம் பேக் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். எப்படி வாசல்ல கோலம் போட்டு பூஜை பண்றா, எப்படி வீட்டை பாசிட்டிவா வச்சுக்கிறா, இதைத்தான் வீடியோவா போட போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு குளிச்சு வாசல்ல ஃபுல்லா தண்ணியை வச்சு அலசி விட்டாச்சு. வேகமா பூஜை வேலையில இறங்கியாச்சு. காலையில வேகமா எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு பூஜை பண்ணினாலே அன்றைய நாள் ஃபுல்லா சந்தோஷமாக இருக்கும். முந்தின நாள் கோலம் போட்டது அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணியை வச்சு கிளீன் பண்ணியாச்சு. வாசல்ல தண்ணியை வச்சு கழுவி விட்டாலே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வாசல்ல தண்ணி தெளிச்சு சுத்தம் செய்தாலே பூமாதேவி மகிழ்ச்சி அடைவாங்க. பூமாதேவியை மகிழ்ச்சி அடைய செய்தாலே நம்முடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, எதிர்மறை எண்ணங்களும் போயிடும். நிலைவாசல்ல எப்போதும் போல மஞ்சள் தேய்ச்சி விட்டாச்சு. பொதுவா மஞ்சள் புனிதமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுது. மஞ்சளை நிலைவாசல்ல வைப்பதால் வீட்டில் இருக்கும் வாஸ்து கிரகதோஷங்கள் போயிடும். மஞ்சள் வைத்தாலே ஐஸ்வர்யம் தரும். நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் இடும்போது ஒற்றைப்படையில வைக்கணும், அப்படி இல்லாட்டி 5 என்ற எண்ணிக்கையில வைக்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை நாட்களே மஞ்சள் குங்குமம் இட்டாலே போதுமானது. முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம எப்போதும் பூஜை பண்ணி கொண்டே இருந்தால் நல்ல பாசிட்டிவாக மாறுவதை நீங்க உணரலாம். எந்த ஒரு கஷ்டங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி வீட்டை தெய்வீகமா வச்சுக்கிட்டா எந்த ஒரு கஷ்டமும் வராது. காலையில இங்க மழை ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே மழை பெய்வதும் நிலைவாசல்ல கோலம் போடுவதும் ரம்மியமாக இருக்கு. வெளிவாசல்ல கோலம் போட முடியாது, மழை பெய்யறதுனால நிலைவாசல்ல தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பூஜை ரூம்ல உள்ள சிலைக்கு, அது திருவுருவ படத்துக்கு பூஜை பண்ற மாதிரியே நிலைவாசலையும் பூஜை பண்ணணும். ஏன்னா குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நிலைவாசல்ல தான் இருக்காங்க. நிலைவாசலில் உள்ள குலதெய்வம் தான் நம்ம வீட்டையும் குலத்தையும் பாதுகாக்கும். அதனால இது மாதிரி நிலைவாசலை மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு வரவேற்கணும். நான் தான் என் வீட்டில் நானே பூஜை செய்து வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. என்னுடைய வேலை வீடியோ மட்டுமே எடுக்கிறது. முதல்ல டைம் தான் செலவழியும், ஆனாலும் வீடியோ கண்டென்ட் கரெக்டாக வரும்போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். பெண்கள் சாதாரணமாக கோலம் போடுறதான் இருந்தாலும் வீடியோ எடுத்து அதை காட்டும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நிலைவாசல்ல யானை வச்சிருக்குன்னா கஜலட்சுமிக்கு இருபுறமும் யானைகள் இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு அஷ்டலட்சுமி தேவிக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். யானை கஜலட்சுமி தேவியோட வாகனமா இருக்கிறதுனால யானையை வச்சு பூஜை பண்ணலாம். லட்சுமி என்றாலே செல்வத்துக்கு அதிபதி. பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட மகாலட்சுமிக்கு விஷ்ணு பரமாத்மா யானைகளாக மாறி முதல்ல அபிஷேகம் பண்ணியது. இந்த யானையில தந்தம் தத்ரூபமாக இருக்கும். பொதுவா தந்தம்னாலே பற்கள் தான். நகை அலங்கார பொருள் தயாரிக்க பயன்படுத்துறாங்க, அதனால தான் தந்தத்தோட விலையும் அதிகமா இருக்கும். தலைவாசல்ல எதை வைத்தாலும் அதனுடைய தாக்கம் வீடு முழுவதும் இருக்கும். கோலம் போடுவதற்கு முந்தின காலத்துல அரிசி மாவை தான் யூஸ் பண்ணினாங்க. ஏன்னா பூச்சி எறும்புக்கு உணவா பயன்படுத்துறதுனால. அழகுக்காக கலர் பொடியை வச்சு கோலம் போட்டாச்சு. காவி பொடி யூஸ் பண்ணலாம். காவி மகாலட்சுமியோட அம்சம். ஆனா காவி போடு பழக்கம் குறைஞ்சிடுச்சு. முதல்ல கோலம் போடுவதே பூமிக்கு நாம் செய்யும் மரியாதை. நிலைவாசல் படியில பூக்களை வச்சு பண்ணாலே வீடே தெய்வீகத்துடன் இருக்கும். 2 பக்கமும் விளக்கு ஏற்றி வழிபடணும். மாட விளக்கும் ஏற்றணும். எந்த ஒரு வீடா இருந்தாலும் பெண்கள் நாம் வீட்டையே கோயிலாக நினைத்து நாம் ஒவ்வொருவரும் வசதிக்கேற்ப பூஜை பண்ணலாம். நிலைவாசல் என்பது நம் வீட்டின் பிரதான வாசல். நிலைவாசல்ல தான் நம்மை காக்கும் குலதெய்வம் இருக்கு. வெள்ளிக்கிழமையில வீட்டில் பூஜை செய்யும் போது கட்டாயம் நிலைவாசலுக்கும் விளக்கு ஏற்றி பூஜை செய்யணும். மகாலட்சுமியை விரும்பி வீட்டிற்கு வரும். இதை காலங்காத்தாலே செய்யும் போது பார்க்கவே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு. மழையும் நின்றுச்சு. சூரிய பகவானுக்கு தீப தூபம் காட்டியாச்சு.
புத்தரோட சிலையை வீட்டில் வைக்கிறது மூலமாக நீங்கள் ஆன்மீக சக்தியை அனுபவிக்க முடியும். புத்தர் சிலையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை அரேஞ்ச் பண்ணுறதுனால கூட கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். வீட்டில் உள்ள பூக்களை சுவாமி படத்துக்கு தேவையான அளவு பறிச்சாச்சு. என்னுடைய வீட்டில் நான் எப்போதுமே சிலை வழிபாடு தான், அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணியது கிடையாதுன்னு சொன்னா. எப்பயாவது ஒரு முறை தான் நான் பண்ணுவேன்னு சொன்னா. எப்போதும் வழக்கம் போல் அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சு நிலைவாசலுக்கு பூஜை பண்ணிடுவா. துளசி மாடத்திற்கும் பூஜை பண்ணுவா. துளசி மாடத்துல துளசி செடி காஞ்சி போனதுனால தான் வீடியோ எடுக்கல. இப்போதான் துளசி சின்ன சின்னதா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. காலை மாலை 2 வேளையும் வெள்ளிக்கிழமை போலவே தினமும் பூஜை பண்ணிட்டு தீப தூபம் காட்டிடுவா. அவளுடைய பூஜை அறையில நான் இன்னைக்கு பூஜை பண்ணினேன். என் ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுக்கிறா. எனக்கு இந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவும் வீடியோ எடுக்கிறத வித்தியாசமும் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க. ஏன் இதை வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்புறமா நம்ம யூடியூப் சேனலை பற்றி சொல்லி வீடியோவெல்லாம் பார்த்தாங்க. சந்தோஷமாகவும் தெய்வீகத்துடன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வராகி அம்மன் பக்தை. இந்த பூஜை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போய் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்ண போகிறேன். நான் வராகி அம்மனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அம்மானாலே வராகி அம்மன் தான். எனக்கு சிலை வழிபாடு தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா சிலைகளுக்கும் எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக எந்த வீட்டுக்கு போனாலும், அதாவது சொந்தக்காரங்க வீடு, தெரிஞ்சவங்க வீடு, ஃப்ரெண்டு வீடு, யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களோட பூஜை ரூமை தான் திறந்து பார்ப்பேன். அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். இல்லாட்டி நானே அரேஞ்ச் பண்ணி பூஜை பண்ணிடுவேன். அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. திடீர்னு பூஜை ரூமே பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எப்போதுமே கடவுளுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும். என் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்புன்ட்டு விட்டுறணும். வெள்ளிக்கிழமை வீட்டில் பூக்களை பறித்து சுவாமி படத்துக்கு பூஜை பண்ணியாச்சு. பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாயிருச்சு. என் ஃப்ரெண்டு பக்தி பரவசத்தில் ஃபோனை திருப்பிட்டா. அதனால தான் வீடியோ இப்படி தெரியுது. இன்றைய வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எடுத்துட்டு வை. இப்போ வை. இங்கே வைக்க சும்மா பொட்டை வை. நடுவில் பெரிய பொட்டை வை. இது கடைசியில் எடுடி. அதை நான் சேர்த்து விட்டுருவேன். என்ன மாதிரி அது ஒல்லியாக தான் இருக்கும். நான் நிறைய தடவை ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். மெதுவாக அட ஒவ்வொன்றா சுத்துடி. குன்றுமேல் சஸ்தா ஏனாரப்பா துணையா ஈரப்பா மெதுவா சுத்து. ஒருத்தி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. மெதுவா ஆட்டு. இரு. இதுவே போதுமான தெரிய மாட்டேங்குது வீடியோல. ஃப்ளவர் வாஸ் தெரியலையா? கிரீன் கலர் தான் தெரியும். அது பின்ன அந்த சைடுல வச்சு. இந்த பக்கத்துல வா. பேசலாமா? பேசலாம். அதை கட் பண்ணிடுங்க. பக்கத்துல வா. பக்கத்துல வா. ஐயோ இருடி. வா. இருடியா.